என்ன சார்? இல்ல ஒரு நிமிஷம் நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நிமிடமா தான் பார்த்துருக்கோம். ஏன்னா இன்னும் குழப்படி போயிட்டு இருக்கனால அதுக்காக சீக்கிரம், ஏன்னா நாங்களும் தாக்குதல் நாங்க நாமினேஷன் தாக்கல் செய்யணும், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இப்ப சொன்ன மாதிரி நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கோம். எங்களுக்கு எதுனாலும் ஒரு சீக்கிரம் சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு நடத்த பேச்சுவார்த்தையில் ஏதோ முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. ஏதோ மத்திய அமைச்சர் ஏதோ வலியுறுத்திருக்காரா? நம்ம எதுவும் வலியுறுத்தல. திரு சிஎம் அவர்கள் தான் சொல்லணும். அவர் இந்த மாதிரி நேரத்துல வெளியூர் போய் ஊர் சுத்திட்டு இருக்கிறது வந்து அவரோட இந்த ஒரு விளையாட்டுத்தனத்தை காட்டுது. அதை வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அவர் வந்து சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லிட்டாங்கன்னா அடுத்த வேலையை நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம். நாங்களும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். இருந்தாலும் சந்திக்க ரெடி. முதலமைச்சர் உங்களை கூட்டணியில இருந்து வெளியேற்றணும்னு சொல்றாங்க, காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, வெளில என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி அவர் கொஞ்சம் பயந்துட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னங்கிறது எனக்கு தெரியல. அது கூட இருக்கவங்க வெளில இருந்து மீடியால இருந்தா நியூஸ் வருது, என்னன்னு பார்ப்போம். நம்ம இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நேற்றைய தினம் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஆனா தாக்கல் பண்ணல. அடுத்த கட்டமா எப்ப சார் 30 தொகுதியிலும் போட்டியிட்டா நம்ம கட்சி? இல்ல, நாங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்கோம். மேல எடுத்த முடிவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன நாங்க இது சொல்லியிருக்கோம். எங்களுக்கும் டைம் இல்லை, ஏன்னா நம்ம இப்படி இழுத்துட்டு போக முடியாது. எங்க கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து அடுத்து நாங்க தயார் நிலையில இருக்கோம். ஸோ எங்களுக்கும் அடுத்த வேலைகள் இருக்கு. எங்க கட்சியா ஒரு தலைவரா என்னோட மக்களுக்கு நானும் பதில் சொல்லி ஆகணும். கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்களும் ரெடியா தயாரா இருக்காங்க. இருக்கவும் நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ எவ்வளவு சீக்கிரம் திரு சிஎம் அவர்கள் வந்து சீக்கிரமா ஊருக்கு வந்து இந்த மாதிரி நான் நேரத்துல வந்து ஊர் சுத்தாம இங்க கூட வந்து டக்குன்னு சில முடிவுகள் எடுக்கும் போது இங்க இருந்து முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். சார், இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஒருவேளை நாளைக்கு கூட்டணி வந்தாலும் உங்களுக்கான ஒரு சுமூக உறவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா முதலமைச்சர்? இல்ல, நான் வந்து புதுச்சேரி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன். அவரோட உறவு இருந்தாலும் இல்லைனாலும் நான் வந்து கண்டிப்பா மக்களுக்கு என்ன நல்லா செய்ய முடியுமோ நான் செய்வேன். நீங்க பாத்துறீங்க எவ்வளவு எதிர்ப்பு வருது பாக்குறீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எந்த எதிர்ப்பும் நம்ம எதிர்ப்பா பார்க்கல. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வந்திருக்கோம். அதனால நம்ம இதெல்லாம் கண்டிப்பா அரசியல்ல ஒரு புதுசா வரும்போது அதே மாதிரி ஒரு புது கட்சிக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைச்சதை நான் பெருமைப்படுறேன். உண்மையே மிக்க நன்றி. ஏன்னா மக்களுக்கு எல்லாரும் சீக்கிரம் போய் சேர்க்கணும். நல்ல வேலை எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு குறுகிய நேரத்துக்கு கரெக்டா டைமுக்கு கொடுத்தது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அமைச்சரோட இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சதா? உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்குதா? அதான் எல்லாமே முதலமைச்சர் எடுக்கிற முடிவுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் சீக்கிரம் முடிவு எடுத்து சொல்லிட்டாங்கன்னா எங்க அடுத்த வேலைகள் செய்ய ஈஸியா இருக்கும். எங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் உரிய மரியாதையும் உரிய நம்பிக்கையான பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்தாலும் நல்லது, வரலைன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி.